Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, இப்போ நேற்று கஜேந்தர் டாக்ஸ் அவங்களோட யூடியூப் சேனலில் மிஸ்டர் பழனியப்பன், அதாவது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்சேஷனை முன்னாள் தலைவர் உயர்திரு பழனியப்பன் அவர்கள் ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டிருக்காங்க. அந்த ஆடியோ மெசேஜ் பற்றி யூடியூப் நேற்று வந்தது, அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக இந்த வீடியோ உயர்திரு பழனியப்பன் அவர்கள் பார்க்கணும். அவங்க வரைக்கும் எல்லாரும் போய் சேர்ப்பீங்க. அவர் இதுக்கு அடுத்த யூடியூப் சேனலில் அவர் வீடியோ போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்கள் சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. அதுக்காக என்னைய பற்றி நீ உன்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு போடு அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியல, அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. அது எந்த வாட்ஸ்அப் குரூப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது ரொம்ப தப்பான விஷயம் சார். சரியா? நீங்கள் சேவை பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். நீங்கள் தான் சேவை பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயத்தில் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயத்தில் கையில் எடுத்து நீங்கள் சொன்ன அதே சேவை நான் பண்ணுறதை நான் சொல்ல மாட்டேன், மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? நீங்கள் சேவை பண்ணுறீங்களா இல்லையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தரை சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்கன்னு தெரில, அவரையும் நான் அடுத்த சேனலில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா சார்? நீங்கள் செஞ்சது தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட அக்கௌண்ட்டில் 2500 ரூபாய் வாங்கினது மிகப்பெரிய தப்பு, மாபெரும் தப்பு. சரியா சார்? நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயத்தை கையில் எடுத்து இதை எக்ஸ்போஸ் பண்ணி மதுரை மீட்டிங் பண்ண வச்சு, மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு, ஈரோட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு, நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் முடிவெடுத்தது, நம்ம ஈரோட்டில் இருக்கிறதால ஈரோட்டில் பழனியப்பன் சார் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்சேஷன் வச்சிருக்காரு, நம்மளுக்கு அந்த சங்கம் இருக்குது, அந்த சங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட வந்தது. சரியா சார்? இப்பயும் நான் சொல்கிறேன், அப்பயும் சொல்லி தான் உங்ககிட்ட வந்தது. ஆனால் நீங்கள் அதை உதவிங்கிற பேரில் எடுத்துக்காமல் நீங்கள் என்ன உதவி பண்ணியிருக்கணும்? நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லையோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ EOWலையோ இல்லை அந்த லீடரை பேசி வச்சு ஏதாவது பண்ணியிருக்கணும். நீங்கள் டோட்டலாக என்ன பண்ணீங்க? லீடர்ஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் வச்சிட்டீங்க, பாதிக்கப்பட்டவங்க ஃபுல்லாக இந்த பக்கம் வச்சிட்டீங்க. அதுக்கான காரணத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன் சார்? அப்போ சம்திங்கா சார்? ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டது மக்கள் தான், லீடர்ஸ் கிடையாது. சரியா சார்? அப்படி பாதிக்கப்பட்ட லீடர்ஸ் அன்னைக்கு மீட்டிங் போட்டிருந்தீங்கன்னா உங்க கணக்கு வழக்கை சப்மிட் பண்ணுங்க அன்னைக்கே கேட்டிருக்கணும். 2 வருஷமா ஒருத்தவங்க கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காங்களான்னு தெரியாது. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு சப்போர்ட்டா ரைட் லெஃப்ட்ல நீங்க லீடர்ஸை வச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க லீடர்ஸ் கணக்கு வழக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்க அவங்களுக்கு கேட்க வேண்டியதான் சார். உங்க ரைட் லெஃப்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட போட்டோ காட்டவா சார் நீங்க லீடர்ஸ் எவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கீங்கன்னு? சரியா சார்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார், இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டது மக்கள் மட்டும்தான், லீடர்ஸ் கிடையாது. நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்க? லீடர்ஸும் மக்கள் தானே, லீடர்ஸும் இன்வெஸ்டர்ஸ் தானே, அப்ப அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். சரியா சார்? லீடர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மைதான். ஆனா அவங்க சம்பாதிச்ச பணத்தை தான் போட்டிருக்காங்க. அதாவது யூனிக் எக்ஸ்போர்ட்ல சம்பாதிச்சு திரும்ப யூனிக் எக்ஸ்போர்ட்லேயே போட்டிருக்காங்க. கேட்டா அவங்க பாதிக்கப்பட்டவங்க. அப்ப இன்னொருத்தன் கடை வாங்கி EMI கட்டி லோன் கட்டி போட்டிருக்கான், அவன் யாரு சார்? அதுக்கான பதில் உங்ககிட்ட இல்லவே இல்லை. நீங்க கஜேந்தர்கிட்ட தேவையில்லாம உங்களுக்கும் கஜேந்தருக்கும் சம்பந்தம் இருக்குன்னா நீங்க 2 பேரும் டைரக்டா பேசிக்கணும். இதுல யூனிக் எக்ஸ்போர்ட்ல இருக்க ஒரு ஆளை கூட்டிட்டு உங்க குரூப்ல இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. நான் திரும்பவும் சொல்றேன் சார், மிகப்பெரிய தவறு. சரியா சார்? உங்களோட நம்பி வந்த யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. நீங்க 2500 ரூபா வாங்கியிருக்கீங்கன்னு ஓப்பனா ஒத்துக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் 2500 சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சார் நான் இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபா வாங்கல சார். 1 ரூபாய் வாங்காம தான், இன்னும் வாங்கவும் மாட்டேன், எனக்கு அந்த அவசியமும் இல்லை. 1 ரூபாய் வாங்காம மக்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என் யூடியூப் சேனல்ல வீடியோ இருந்துகிட்டு தான் இருக்கு. தான் 10-12 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நீங்க எல்லா வாட்ஸ்அப் குரூப்பையும் நீங்க யூனிக் எக்ஸ்போர்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கல அந்த குரூப் மட்டும் ஒரு ஓப்பன் மட்டும் பண்ணி விடுங்க சார். குரூப் ஓப்பன்னா யாருனாலும் பதில் போடலாம், யாருனாலும் கருத்து போடலாம், அதை மட்டும் நீங்க பண்ணி விடுங்க சார். எங்க குரூப் இருக்கு, எந்த குரூப்ல நான் அட்மினா இருக்கேன். அந்த குரூப் நாங்க ஓப்பன் குரூப்பை தான் வச்சிருக்கோம். நீங்க இருந்தீங்க, நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்க. சரியா சார்? எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல யாருனாலும் கருத்து போடலாம், யாருனாலும் கருத்து சொல்லலாம். உங்க குரூப்ல அப்படி ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டியதானே சார்? ஏன் சார் அட்மின் மட்டும் போடுற மாதிரி வச்சுக்கிறீங்க? மக்களோட கருத்து என்ன, மக்களோட தேவைகள் என்னன்னு கேட்க வேண்டியதானே? அது நீங்க கேட்க போறது இல்லை. சரி, ஓகே, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்க நடத்துற குரூப், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதான் மக்கள் கேட்கணும். மக்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறா நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா மீட்டிங்ல இருந்து நீங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என்னைக்குமே தான்னு நினைச்சீங்கன்னா என்னைக்குமே அது தப்பா தான் போய் முடியும் சார். சரியா சார்? நீங்க ஒரு வயசுல மூத்தவங்க, நீங்க சொல்றீங்க நாங்க 18 வருஷமா முன்னாள் ராணுவருக்கு நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. ஓகே சார், நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சர்வீஸ்னா என்ன சார்? அதுக்கான மீனிங் மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். சார் சர்வீஸ்னா என்ன சார்? அன்னை தெரசா செஞ்சது சர்வீஸ். சரியா சார்? நீங்க செய்யறது பிசினஸ்.
சர்வீஸ்க்கும் பிஸ்னஸ்க்கும் என்னென்ன உங்களுக்கு வேறுபாடு தரல. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் பிஸ்னஸ்? நான் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், ஹிந்திலையும் சொல்கிறேன். சரியா சார்? நீங்கள் செய்கிறதுக்கு பேர் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ் நான் சொல்கிறேன் சார். சரியா? இதே இது நீங்கள் சங்கம்னு சொல்கிறீங்கல்ல, தமிழ்நாடு எக்ஸோரேஷன் கன்வர்சேஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட், அந்த வார்த்தை சொன்னீங்கன்னா சங்கத்துக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்து நீங்கள் நேர்மையாக ஆடிட் காமிச்சு நீங்கள் செய்கிற செலவு, நீங்கள் அப்படி என்ன சார் செலவு செய்ய போகிறீங்க? நீங்கள் டீ சாப்பிட போகிறீங்களா, வடை சாப்பிட போகிறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது சாப்பாடு சாப்பிட போகிறீங்களா, நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா, அதை சொல்லிடுங்க. அந்த 2500 வாங்கி நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க இப்போ வரைக்கும்? நீங்கள் யார்ட்டையுமே சொல்லலை. சரியா? டோட்டலாக எவ்வளோ ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லலை. டோட்டலாக நீங்கள் அதுக்கடுத்து இது வந்து நான் கேட்கல சார், மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் நினைப்பீங்க நான் கேட்குறேன் இஎஸ்எம் தம்பிஸ், நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் 2500 இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ ரூபாய் டோட்டல் வந்துச்சு? அந்த எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் யூனிக் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் இத்தனை பேப்பர் ரிம் வாங்கியிருக்கேன், இத்தனை பிரிண்டர் வாங்கியிருக்கேன், இத்தனை கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கேன், இவ்வளோ பேருக்கு நான் வேலை பார்த்துருக்கேன், இவ்வளோ செஞ்சுருக்கேன், கணக்கு வழக்கு கொடுங்க சார். இப்போ ஏதோ ஒன்று நடத்துனீங்களே மாநாடு அப்படின்னு சொல்லி, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு? ஏன்னா யூனிக் எக்ஸ்போர்ட்டுக்காக பாதிப்பு நடத்துனேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கணக்கு வழக்கு கொடுத்துட வேண்டியதானே சார்? சார் இது நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க சார். உங்ககிட்ட 2500 பணம் போட்டவங்க கேட்குறாங்க, நான் கேட்கல. நீங்கள் நினைக்கிறீங்க நான் கேட்குறேன், நான்லாம் கேட்க மாட்டேன் சார், மக்கள் தான் கேள்வி கேட்குறாங்க. சரியா சார்? ஆல்ரெடி இந்த கேள்வி கேட்டதுக்கு தான் யூனிக் எக்ஸ்போர்ட் இப்படி இருக்கு. இப்போ நீங்களும் நான் வந்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வந்து நான் வந்து நல்லதாக செய்வேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து 2500 வாங்கியிருக்கீங்க. சரி சார், 2500 பெரிய அமௌண்ட் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேருக்கு 2500 பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வாங்கினது தப்பு பண்ணிட்டீங்க. ஓகே, அதுக்கான கணக்கு வழக்கில் நீங்கள் கரெக்டாக காட்டுவீங்க. ஏன்னா அக்கௌண்ட்டில் நீங்கள் தான் விழுந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான கணக்கு வழக்கு நாங்கள் கேட்குறது கணக்கு வழக்கு. சும்மா உழுப்பி பெசிப்பி மலுப்பி இந்த வார்த்தை ஜாலங்களை விளையாடுறீங்களா சார்? சரியா? வார்த்தையில் விளையாடுறது அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், நான் அதில் எக்ஸ்பர்ட்டு. சரியா? வார்த்தை ஜாலங்களால் விளையாடாதீங்க. நேரடியாக கேள்வி கேட்குறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் விழுந்துச்சு, எத்தனை ஐடிக்கு விழுந்துச்சு, அதோட மொத்த மதிப்பை நீங்கள் என்ன பண்ணீங்க? சரியா சார்? அதுக்கான கணக்கு வழக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. தனிப்பட்ட மனுஷனோட கணக்கு வழக்கு ஏன் கேட்பீங்க? அப்படியே பேசுவீங்க நீங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களோட உழைச்சு சம்பாரிச்ச காசு கிடையாது. நீங்கள் வாங்குற பென்ஷன் காசை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்த காசை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. இது யூனிக் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி கேட்குற கேள்வி. உங்களை நம்பி வந்திருக்காங்கல்ல, அவங்க கேள்வி கேட்பாங்க. சார் இந்த 2500 நீங்கள் வாங்குறீங்கல்ல, மொத்தம் எவ்வளோ சார் வந்திருக்கு, எவ்வளோ சார் நீங்கள் போட்டிருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருக்கீங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, மிச்ச பணத்தை நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்க, ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் யாருதுன்னு ஒரு ஆர்டிஐ கொஸ்டின் கேட்டேன். ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மிஸ்டர் பழனியப்பன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான பதில் நீங்கள் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. அந்த பதிலுக்கு அந்த ஆர்டிஆர் கொஸ்டின் நான் கேட்டிருந்தேன். ஒரு நம்பர் கொடுத்துருந்தீங்களே, அது எந்த கம்பெனியோட நம்பர் சார்? ஏன்னா ஆருத்ராவும் இருக்காங்க, அதுக்கடுத்து வந்து இன்னும் பாதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த கம்பெனிக்காரவங்களும் கேட்குறாங்க, சார் நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்க, ஏதோ ஒரு மொபைல் நம்பர் சொன்னீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு நம்ம அனுப்பிச்சா எந்த ரிப்ளையும் வரமாட்டேங்குது சார். அந்த கம்பெனி பேர், அட்ரஸ், விசிட்டிங் கார்டு, யார் ஓனர் ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த கம்பெனி நாங்களும் டைப் பண்ணி ஒரு 2500 வாங்கிடுவோம்னு கேட்குறாங்க. அதுக்கான பதில் நீங்கள் தரவே மாட்டேன்றீங்க. நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்பா வெயிட் பண்ணுங்க. நார்மலாக ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆர்டிஐ கேட்டால் 30 நாள், ஆனால் பழனியப்பா சார் 300 நாள் எடுத்துக்கிறாரான்னு தெரில. ஏன்னா பதில் சொல்கிறதுக்கு அவரால் முடியல. கேள்வி பதில் வித் ஆதாரம், அது எனக்கு வேணும் சார். சரியா சார்? ஃபர்ஸ்ட் நீங்கள் மதுரையில் இவ்வளோ நல்லவராக இருந்தீங்கன்னா மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் நாங்கள் மீட்டிங் போடும்போதே அப்பயே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். அப்போ என்ன சொன்னீங்க, நான் வந்து தூரமாக இருந்து பார்த்தேன் உங்கள் யூனிக் எக்ஸ்போர்ட் ப்ராப்ளத்தை அப்படின்னீங்க. ஏன் சார் அவ்வளோ நீங்கள் இஎஸ்எம்க்கு வந்து வெல்ஃபேர் பண்ணுறீங்க, இஎஸ்எம் நின்றுட்டு இருக்காங்க, நீங்கள் அன்றைக்கே வந்து பேசியிருக்கலாமே சார். இல்லை இஎஸ்எம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்தப்போ உங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குல்ல சார். ஈரோட்லேயும் பவர் இருக்குன்றீங்க, நீங்கள் முதலமைச்சரும் நேரடியாக பார்ப்பேன்றீங்க, மினிஸ்ட்ரியும் நேரடியாக பார்ப்பேன்றீங்க. ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு புகார் மேலா, அதாவது யூனிக் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு புகார் மேலா பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே சார்? ஒரு போச்சம்பொழி நீங்கள் மாநாடு நடத்துகிற அந்த போச்சம்பொழிலேயே ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு, ஒரு புகார் மேலா பண்ணுறதுக்கு 2-3 பிளான் பண்ணியிருக்கலாம். இல்லை நம்மளோட லீடர்ஸ் இருக்காங்க, நீங்கள் தான் சொல்லுவீங்களே யாரும் லீடர்ஸ் கிடையாது, நவீன் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த இன்வெஸ்டர்ஸ் அதாவது A1, A2, A3, A4, A5 இந்த மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்கல்ல, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துருக்கலாம். ஏன்னா எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பவர், அதாவது தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வர்சேஷன் ஆர்கனைசேஷன் மிஸ்டர் பிரசிடென்ட் உயர் திரு மாண்புமிகு பழனியப்பன் அவர்களோட தனிப்பட்ட பவரை யூஸ் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல சார். சரியா? நீங்கள் 2500 வாங்கியிருக்கீங்க, மக்களுக்கு சேவை செய்யுங்க. நீங்கள் தான் சொன்னீங்க சேவைக்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்லிட்டேன் சார். நான் செய்கிறது சேவைன்னு மக்கள் சொல்கிறாங்க சார், ஆனால் நான் செய்கிறது சேவை இல்லை, என்னோட கடமை. இட் இஸ் மை டியூட்டி. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு சொல்லி பென்ஷன் வாங்குறேன். அந்த பென்ஷனுக்கு நான் செய்கிற டியூட்டி.
சர்வீஸில் இருக்கும்போது பண்ணுற டியூட்டி வேற, எக்ஸர்வீஸ்மேன் வந்ததுக்கப்புறம் நான் டியூட்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைனா உங்கள் யூடியூப் சேனலில் எடுத்து பாருங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறீங்க, என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது, நான் என்ன மாதிரி யூடியூப் வீடியோ போடுறேன். அதே மாதிரி தமிழ்நாடு எக்ஸர்வீஸ்மேன் கன்வென்ஷன் பிரசிடென்ட்னு சொன்னோடனே ஹோல் தமிழ்நாடுக்கு நீங்கள் ஒன்றும் பிரசிடென்ட் கிடையாது. சரியா சார்? இந்த மாதிரி 1000 சங்கங்கள் இருக்குது. நீங்கள் நடந்துக்கிற முறையும் உங்கள் சங்கம் செய்கிற வேலையும் தான் உங்களை வந்து பேசும், மற்றபடி வேற எதுவும் பேசாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க சார். இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுங்க. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். இன்னொருத்தர் வேலையில் என்றைக்குமே தலையிடாதீங்க. உங்களை நம்பி மக்கள் பணம் கொடுத்துருக்காங்க, 2500 ஒரு ஐடிக்கு. அப்போ அந்த பணத்துக்கான வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் தான் சொன்னீங்களா சர்வீஸ், வேலை கூட சொல்லக்கூடாது, சர்வீஸ். அந்த சர்வீஸை நீங்கள் பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன செலவாகும் அப்படின்னு. அதிகபட்சம் 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா. நீங்கள் 2500 வாங்கியிருக்கீங்க. இதுக்கப்புறம் லாயர் ஃபீஸ் 50%, என்ன பர்சன்டேஜ் நினைக்கிறோமோ அதில் 50% கொடுக்கணும்னு இருக்கீங்க. சரியா சார்? அதுக்கப்புறம் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மிச்சம் 50% இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் எதனாலும் சொல்லிக்கோங்க. உங்களை நம்பி வந்த மக்களை ஏமாத்திராதீங்க.